எங்கிருந்தும் ராஜ் தொலைக்காட்சியை பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர் பெருமக்கள் அத்துணை பேருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமான ஒரு ஊருங்கய்யா. நம்மளுடைய பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் பிறந்த இந்த பூமியில பேசுறோம்னு நினைக்கும் பொழுது மற்றற்ற ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. அதுவும் இந்த காலகட்டத்திற்கு பொருத்தமான ஒரு தலைப்பு. இன்றைய குடும்பங்கள் கலகலப்பா இருக்கா இல்லை கதிகலங்கி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இன்று மட்டும் இல்லை, என்றுமே குடும்பங்கள் கலகலப்பா தான் இருக்கு. எப்ப தெரியுங்களா வாழ்க்கை கலகலப்பா இருக்கும்? நம்ம இருக்கிற இடம் மகிழ்ச்சியா இருக்கணும் நம்ம எதிர்பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை கதிகலங்கி தான் இருக்கும். அதுவே நம்ம அந்த இடத்த மகிழ்ச்சியா வச்சுக்கணும்னு நினைச்சு பாருங்க, அந்த வாழ்க்கை கலகலப்பாக இருக்கும். ஆனா ஓவரான எதிர்பார்ப்புங்க, வாழ்க்கையை எதிர்பார்த்து வாழ்ந்தீர்கள் என்றால் அது கதிகலங்கி தான் இருக்கும். எதிர்கொண்டு வாழ்ந்து பாருங்கள், அந்த வாழ்க்கை கலகலப்பா இருக்கும். ஆனா எனக்கு முன்னாடி பேசி இரண்டு பேருமே ஓவராகவே நெகட்டிவான ஒரு பர்சனுங்க. அதுவும் எனக்கு முதல்ல பேசின அந்த அணி தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் போட்டிருக்கக்கூடிய சட்டையோடைய வண்ணம் மட்டும்தான் பசுமையா இருக்கு, எண்ணம் முழுக்க கருப்பா இருக்குங்க. ஒருத்தர் இந்த அளவுக்கு எதிர்மறை சிந்தனை இருக்க முடியுமான ஆச்சரியம். அந்த பதாகையில் போட்டிருக்கு, கவலையை விடுங்கள், விட்டு கொடுங்கள். எவ்வளோ ஒரு உற்சாகம் தர மாதிரி வார்த்தை எழுதியிருக்காங்க. அவர் சொல்றார், அப்பனா நம்ம கவலையா இருக்கோம், விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க சொல்ற வராங்களாம். அது இல்லைங்க, நடுவர் அவர் அறிமுகப்படுத்தும் போது சொன்னார், வரக்கூடிய சசிகுமார் அவர்கள் நகைச்சுவையாகவும் உற்சாகமாகவும் பேச வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பேச மாட்டாருன்னு அர்த்தமா? ஐயா, நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில தாங்க இருக்குது எல்லாமே. உப்மா சாப்பிட்டா இப்படிலாம் தான் பேச தோணும்னு நினைக்கிறேன். இஎம்ஐ கட்டுறோம், ஃபீஸ் கட்டுறோம், கஷ்டமா இருக்கு. ஐயா, உங்களை யார் ஐயா விலை உயர்ந்த பொருளை வாங்க சொல்றது? பிள்ளையை விலை உயர்ந்த பள்ளிக்கூடத்துல யார் சேர்க்கறது? தவறெல்லாம் நம்ம மேல வச்சுக்கிட்டு அடுத்தவங்க மேல பழி போடுறது. நமக்கு பிடிச்ச பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டா தவறு கிடையாது, அடுத்தவர்கள் ஆசைப்படுற பொருளை கூட நம்ம வாங்கணும்னு ஆசைப்பட்டா வாழ்க்கை கதிகலங்கி தான் இருக்கும். ஒரே விஷயம் சொல்றாங்க, இன்னொரு ஆளோடு ஒப்பிட்டு வாழ்ந்தால் மகிழ்ச்சி இருக்காது. ஜங்ஷனில் ரெண்டு ஜோடி அப்படி குத்துச்சு, நீங்கெல்லாம் ஆம்பளை பாரு, பொண்டாட்டியோட எப்படி சிரிச்சு சிரிச்சு கொஞ்சம் குழாவிக்கிட்டு இருக்கான் பாருங்க, எதிர்த்தாப்பில் பாருங்க, நீங்கள் பாருங்க சிடு மூஞ்சி மாதிரி வச்சுக்கிட்டு. அதுக்கு அவன் சொன்னான், எம்மா அவன் பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்பி விட்றான், நான் உன்னை கூட்டுட்டு போகிறக்கு வந்திருக்கேன், வித்தியாசத்தை பாரு, இவ்வளோதான் வித்தியாசம். இதே மாதிரி பஸ்லையும் நடந்துச்சு மேடம். பஸ்ஸில் அப்படி புது ஜோடி அப்படி ஏறி சிரிச்சு கக்கன்னு சிரிப்பு, கேலி கிண்டலு நக்கல். முன் சீட்டில் உட்காருது, இவன் கட்டப்பை மடியில் வச்சுட்டு உட்காந்துருக்கான். அரை மணி நேரம் சிரிப்பு தாளம் இல்லை. பின்னா இருந்து இவன் ஒரு சிரிப்பு, நானும் கல்யாணம் ஆகி 2 மாதம் இப்படித்தாண்டா இருந்தேன், இந்தா கட்டப்பை தூக்கிட்டு போகிறேன் பார்த்தியா, அடுத்த மாதம் நீ தூக்க போறடா அப்படி. அது மாதிரி அவங்க சொன்னது ஒப்பிட்டா அப்படித்தான், உனக்கு வாழ்க்கை அதுதான். நம்மளுடைய சசிகுமார் ஐயாவை கூட மன்னிச்சிடலாம். அடுத்தது லக்ஷ்மி நாராயணா. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியல நாராயணா. ராஜ் டிவில பேச வந்தா கூட துரத்தி துரத்தி கடிக்கிறானா, எப்படிப்பா உன்னால முடியுது? பட்டிமன்றம் பேச வந்தாரா இல்ல கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க வந்தாரான்னு தெரியல. எனக்கு கல்யாணம் ஆகல 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 இந்த மாதிரி புலம்புறதுக்காப்பா வந்தேன். இதுல கொடுமை, பச்சை சட்டை போட்டிருக்கேன் இல்லையா, நான் பச்சை குழந்தை. இப்படிப்பட்ட புள்ள பிறக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஆணுக்கு கள்ளிப்பால் ஊத்துனது வரலாற்றுல முதல் முறையா இருந்திருக்கும். பெண்கள் எல்லோரும் மேக்கப் போடுகிறார்கள். தம்பி, கருப்புக்கு வெள்ளை அடிக்கலாம், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. ஆண்களுக்கு எது பண்ணாலும் தேராது, அதனால அவங்க அந்த பக்கம் போகணுன்ற அவசியம் இல்லை. திருமணத்திற்கு முன்னாடி செல்வன் எந்த ஊர்ல கூப்பிட்டாங்க? தண்டச்சோறு, உருப்படாதது, கால் காசுக்கு பெறாததுன்னு ஆணுக்கு எந்த ஒரு மதிப்பும் திருமணத்திற்கு முன்பாக கிடையாது. ஆனா கல்யாணம் ஒன்று ஆச்சுனா தான் திருவனும் கூப்பிடுவாங்க, கல்யாணத்துக்கே உங்களை மதிச்சு கூப்பிடுவாங்கன்னு சொன்னா அந்த மதிப்பும் மரியாதையும் திருமணத்திற்கு பிறகுதாங்க கிடைச்சது. வாழ்க்கையில எப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்போம்னா திருமணத்திற்கு பிறகுதாங்க இருப்போம். வேதாத்ரி மகரிஷியிடம் ஒரு கேள்வி கேட்டாங்களாம். குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்தா யார் புத்திசாலி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம்,
கணவன் மனைவி 2 பேர்ல பிரச்சனைன்னு ஒன்று வரும்பொழுது யார் விட்டு கொடுத்து போறாங்களோ அவர்கள்தான் புத்திசாலி அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொன்னார். அப்படி பார்க்கும் பொழுது பெண்கள் தான் புத்திசாலி. ஏன் அப்ப ஆண்கள் விட்டு கொடுக்கலையா? விட்டு கொடுக்கறாங்க. ஆண்கள் வாழ்க்கையில விட்டு கொடுக்கறாங்க, பெண்கள் வாழ்க்கையவே விட்டு கொடுக்கறாங்க. அந்த காலத்துலலாம் குடும்பங்கள்ல பெண்கள்ல சிரிக்க விட்டீங்களாங்க? பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சுன்னு பெண்களுக்கு சிரிக்கக்கூடிய சுதந்திரம் கூட முன்ன கிடையாது. ஆனா இன்னைக்கு எங்க முத்துலட்சுமி அக்காவை சிரிக்க சொல்லி பாருங்க, அப்படியே இந்த ஆடிட்டோரியமே அதிர்ந்து போற அளவுக்கு சிரிக்கக்கூடிய வாய்ப்பே இன்னைக்கு தாங்க குடும்பத்துல கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த அணி தான் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே. நாங்கள் சிரிச்சு பார்த்து இது தலைப்பை நீங்கள் அங்கேருந்தே பேசியெல்லாம் ஒன்று கேட்டு நீங்கள் முடிவு பண்ண வேணாம், ஆளை வச்சே கணிச்சிடலாம். அன்ன பார்த்தீங்கன்னா அது வாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. திடீர்னு வீட்டில் 4 மணி கூட அலாரம் வச்சு எழுந்திரிச்சு படுத்துரும். ஆனால் எங்கள் நிலைமை பார்த்தீங்களா? இதான் ஒருத்தன் கண்ணு வீங்கி போய் வந்திருக்கான்னா இதான் கதி கலங்குல கண் கலங்கிருச்சு. உண்மையாவே நடுவர்களே, நாராயணன் என்னை கூப்பிட்டு சொன்னாருங்க, நான் ரொம்ப கிரியேட்டிவான பர்சன் அப்படின்னாரு. அப்படி என்னப்பா நீ கிரியேட்டிவா பண்ணுவ அப்படின்னு. எனக்கு நானே பிரச்சனை கிரியேட் பண்ணிப்பேங்க அப்படின்றான். நிறைய பேர் சனியனை தூக்கி பனியன்ல போட்டுக்கிட்டு சொந்த செலவுலயே சூனியம் வச்சுக்கிட்டு வாழ்க்கை கதிகலங்கி இருக்குன்னா பிரச்சனை உங்ககிட்ட இருக்குங்க. குடும்பம்னா 1000 சண்டை சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். சண்டையில கிழியாத சட்டை ஏதுங்க? வாழ்க்கையில கஷ்டன்றது கஸ்டமர் கேர் கால் மாதிரி. அது நம்ம அட்டன் பண்ணாலும் அட்டன் பண்ணலைனாலும் அது வரதான் செய்யும். நம்ம தான் அது மிஸ்டு கால் ஆக்கி விட்டுட்டு வாழ்க்கையை சந்தோஷமா வாழணுங்க. நம்ம குடும்பத்தில் சண்டை வரலைன்னா நம்ம எல்லோரும் அங்கு போலியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் உண்மையாகவே. ஏன்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய எண்ணங்கள் மாறலாம். எண்ணங்கள் மாறினாலும் என்னவனுக்காக என்னவளுக்காக நான் எதையும் விட்டு கொடுத்து இந்த குடும்பத்தை கலகலப்பா கொண்டுட்டு போறேன்னு இருக்கு பாருங்க, அதுதாங்க மகிழ்ச்சியான வாழ்க்கை. இந்த கணவன்மார்கள் செய்யக்கூடிய பெரிய தப்புன்னு தெரியுமா? எப்போ பார்த்தாலும் அவங்க அம்மாவோட கம்பேர் பண்ணுவாங்க. நீ எங்கள் அம்மா மாதிரி சமைக்க மாட்டேற, நீ எங்கள் அம்மா மாதிரி வீட்டை பொறுப்பாக பார்த்துக்க மாட்டேன்னு அம்மாவோடு ஒப்பிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, தான் பெத்த புள்ள நல்லா இருக்கணும்னு நினச்சா அது அம்மா. யார் பெத்த புள்ளையோ அவர் நல்லா இருக்கட்டும்னு இத்தனை வருஷம் வாழ்ந்த வீட்டை விட்டு கொடுத்துட்டு வராங்க பாருங்க, அவங்க மனைவிங்க. அப்படிப்பட்ட மனைவியை கொண்டாடி பாருங்க, வாழ்க்கை கலகலப்பாக இருக்கும். மனைவி அப்படி சமையல் பரிமாறா சாப்பிட்டுட்டு சொல்கிறேன், ஏம்மா மரகதம், உன்னுடைய 30 வருஷ சமையலில் இன்னைக்கு என்ன ஒரு திடீர்னு ஒரு மாற்றம்? என்னங்க சொல்கிறீங்க? முன்னெல்லாம் கருப்பு முடியாக கிடக்கும், இப்போ வெள்ளை முடியாக கிடைக்க. இதுதான் மாற்றமே ஒழிய அவனுக்கு மகிழ்ச்சியில் ஒரு மாற்றம் கிடையாது. ஐயா, 30 வருஷம் உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்த அம்மா உங்களுக்கு ராணியா இருக்கலாம். ஆனா 30 வருஷம் வளர்ந்த வீட்டை விட்டுட்டு வராங்க பாருங்க உங்களுடைய மனைவி, அவங்க மகாராணி இல்லையா? அவங்கள நீங்க கொண்டாட வேணாங்க, அட்லீஸ்ட் திண்டாட விடாமலையாவது இருங்க. இப்படிப்பட்ட கணவர்களுக்கு நான் 4 டிப்ஸ் சொல்றேங்க. இந்த 4 விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, வாழ்க்கை கண்டிப்பா கலகலப்பா இருக்கும். மனைவி எது சொன்னாலும் சரிமா, தப்பே செய்யலனாலும் சாரிமா, மாசம் ஆனா இந்தாமா சேலரிமா, வருஷத்துக்கு 10 சாரிமா. இப்படி சரி, சாரி, சாரி, சேலரி, இந்த 4 விஷயத்தை நீங்க கரெக்டா பண்ணி பாருங்க, வாழ்க்கை கலகலப்பா தாங்க இருக்கும். ஐயா, அந்த காலத்துலலாம் ஆண்கள், இங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, தாடி வச்சிருந்தா என்ன சொல்லுவாங்க பொண்ணுங்க, இல்ல வீட்டில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் இருக்கவங்க, என்ன நீ லவ் ஃபெயிலியரா, தேவதாஸ் மாதிரி தாடி வச்சிருக்கேன்பாங்க. அதுவே கருப்பா இருந்தா அவனுக்கெல்லாம் கல்யாணமே ஆகாதுன்பாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஆண்கள் கருப்பா இருக்கணும், தாடியும் மீசியமா தாங்க இருக்கணும். முகூர்த்த நேரத்துல போய் பாருங்க, நல்லா கட்ட கரையல்னு தாடியும் மீசியம் வச்சுக்கிட்டு கருப்பண்ண சாமி மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க கல்யாண மாப்பிள்ளையே. இப்படி வண்ணங்கள்ல இந்த காலத்து பெண்கள் பார்க்கறது இல்ல, ஆண்களுடைய எண்ணங்களை நாங்க பார்க்கறோம்னு சொன்னா அது கலகலப்பு இல்லையா? ஐயா, அன்னைக்கெல்லாம் லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? சே, இனி யார்கிட்டடா பேசுவோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். ஆனால் இன்னைக்கு என் பையனை போய் கேட்டு பாருங்க, அப்பாடா இனி யார்கிட்ட வேணா பேசலான்னு சந்தோஷப்படுறாங்க. இன்னைக்கு இருக்கிறவங்க யதார்த்தத்தை புரிஞ்சுட்டு வாழ்க்கையை வாழறாங்க. அப்போ பாட்டு போட்டான், லவ் பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா, அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே, நான் பார்க்கும்போது என் கண்கள் 2 கடந்து போனாலே. காதல் போச்சுன்னா 2 கண்ணே போன மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு அவனே சொல்லிடுறான், போ நீ போ, என் காதல் பிடிக்கலையா அன்பே நீ போயிடு,
வந்தா பிக்கப்பு, இல்லைன்னா எஸ்கேப்னு வாழ்க்கையோடைய யதார்த்தத்தை புரிஞ்சு இன்னைக்கு இருக்கிறவங்க வாழறாங்க. குடும்பத்தில் ஒரு கஷ்டமா ஐயோ ஐயோ ஐயோன்னு கூச்சல் போட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. நம்ம வடிவேல் பாணியில ஐயோ ஐயோ அப்படின்னு சிம்பிளா சொல்லி பாருங்க, வாழ்க்கை கலகலப்பா இருக்குங்க. ஒரு காலத்துலலாம் பெண் பிறந்தால் கள்ளிப்பால் ஊற்றி கொண்டாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்க, ஒவ்வொரு பெண்ணும் டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸ்களாக இளவரசியாக குடும்பத்தில் வலம் வராங்களா இல்லையா? அழகா பாட்டில் சொன்னாங்க, மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லைன்னு. மகளுக்கும் அப்பாவுக்குமான உறவே இன்னைக்கு தாங்க குடும்பத்தில் அதிகமாயிருக்கு. குடும்பத்தில் அன்னைக்கெல்லாம் நிறைய சாப்பிட்டா என்ன சொல்லுவாங்க? சரியான தீனி பண்டாரம், குண்டு பூசணிக்கா, திட்டுவாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு என்ன சொல்றாங்க? என் பிள்ளை ஃபுட்டி, ரொம்ப சப்பியா இருப்பா, பப்ளியா இருப்பா, பேசக்கூடிய வார்த்தைகள்ல கூட பக்குவமா பேசுறாங்கன்னா அது இன்றைய குடும்பத்துல தாங்க நடக்குது. ஒரு காலத்துல குடும்பங்கள்ல குழந்தை திருமணம்ன்றது அதிகமா இருந்தது. பெரிய காரணம்லாம் ஒண்ணு இருக்காதுங்க. ஒண்ணு ஏழ்மையா இருக்கலாம், இன்னொன்னு வந்து உப்புக்கு சப்புக்கு இல்லாத காரணமா இருக்குங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வயசான பாட்டி சாக கிடக்கும், கண்ணை மூடுறதுக்குள்ளே பேத்திக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி பார்த்துடணும்னு ஆசைன்ற இந்த ஒன்றும் இல்லாத காரணத்துக்கெல்லாம் அந்த காலத்தில் பெண்ணுக்கு வந்து திருமணம் பண்ணாங்க. இதை குறித்து ஒரு அழகான ஒரு கவிதை ஒன்று படித்தேன். மரணப்படுக்கையில் இருக்கக்கூடிய பாட்டி ஆசைப்பட்டதால் 10ஆம் வகுப்பு மாணவி மனைவி ஆனாள். முகம் தெரியாதவனின் கையை பிடித்து ஓமகுண்டத்தை சுற்றி வருகையிலே ஓமகுண்டத்தின் உள்ளே இருப்பது சாம்பல், நடக்கும் பாதையெங்கும் நெருப்புன்னு சொன்னா அப்படி நெருப்பு மீது நடந்த ஒரு வாழ்க்கையை அன்றைய குடும்பத்தினர் வாழ்ந்தார்கள். ஆனா இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு பெண்ணும் நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போய் தன்னுடைய துணையை தேடுவதற்கு முன்பாக நல்ல வேலையை தேடிக்கக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு குடும்பம் கொடுத்துருக்கா இல்லையாங்க? இன்னும் சொல்ல போனால் நிறைய பெற்றோர்கள் அன்னைக்கு நாம தான் படிக்கல, என் பிள்ளை நல்லா படிக்கணும், நான் வந்து டாக்டர் ஆகலை, என் பிள்ளை டாக்டர் ஆகணும்னு தன்னுடைய கனவை பிள்ளைகள் மீது திணித்தார்கள். ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க. பிள்ளை என்ன விருப்பப்படுறான்னு கேட்கக்கூடிய பெற்றோர்களோட எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாயிட்டு வருது. இன்னும் சொல்ல போனால் நிறைய இன்ஜினியரிங் படித்த பிள்ளைகள் கலைத்துறையில் இருக்கிறாங்க. இன்னும் உண்மையை சொல்ல போகணும்னா, இன்ஜினியரிங்கில் மாஸ்டர் டிகிரி படித்து முடித்த பிறகு எனக்கு இந்த ஐடி ஃபீல்டில் விருப்பம் கிடையாது, எனக்கு பட்டிமன்றம் பேசுகிறது தான் பிடிச்சிருக்கு, ஒரு தொகுப்பாளினியாக தான் நான் விருப்பப்படுறேன்னு சொன்ன உடனே இந்த திருமணமோ இந்த குழந்தைகளோ உனக்கு தடையாக இருக்க மாட்டாங்கம்மா, நீ தாராளமாக போய் பேசுன்னு என் குடும்பம் கொடுத்தக்கூடிய பக்கபலம் தாங்க இங்கே வந்து என்னால் பேச முடியுதுன்னு சொன்னால் இத்தனை துணையாக இருக்கக்கூடிய குடும்பம் கலகலப்பானதுங்க. நடுவர்களே, நீங்கள் ஒன்று சொன்ன நம்ப மாட்டீங்க, என்னெல்லாம் 50 பேர் பொண்ணு பார்க்க வந்தாங்க. நடுவர்களே, 50 பேரும் பொண்ணு பார்க்க வந்தாங்களா இல்லை இதெல்லாம் ஒரு பொண்ணான்னு பார்க்க வந்தாங்களா? 50 பேரும் ஒரே காரணத்துக்காக ஒரே காரணம் சொல்லி என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. என்ன? இப்போ நம்ம ஒரு வேலை பார்க்க போகிறோன்னு வச்சுங்களேன், வேலைக்கு என்ன அடிப்படையாக தேவை? ஒன்று படிக்கலைன்னா வேலை கிடைக்காது, ஓவராக படிச்சிருந்தாலும் வேலை கிடைக்காது, கரெக்டா? அதே மாதிரி ஒரு பொண்ணு ஓரளவுக்கு அழகா இருக்கலாங்க, இப்படி ஓவரா அழகா இருக்கே, இந்த மாதிரி அழகான அறிவான பண்பான பெண்ணை எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு தாழ்வு மனப்பான்மையோடு நீங்க இருந்தீங்கன்னா வாழ்க்கை கதி கலங்கி தான் இருக்கும். என்ன நடுவர்கள் நீங்க சொல்றது? முடிஞ்சுமா? அது பெருமையா வர ஏங்க வேமா வாங்க, காலையில் டிஃபன் சாப்பிட இட்லி வச்சிருக்கேன், இட்லிக்கு என்ன வைக்க? ஒரு சுத்தியல் மட்டும் பக்கத்தில் எடுத்து வைடி. ஏன் முத்துலட்சுமி அக்கா சிரிக்கிறாங்கன்னா அவங்க ரெகுலராக வைக்கிறத அவங்க சொல்கிறாங்க. அதுவும் சிலர் அவங்க பேராசிரியரால் புக்கு படித்து செய்கிறது. அதிரசம் செய்வது எப்படி? வீட்டுக்கார் சந்தோஷமாக உட்காந்துருக்காரு. கடைசியில் எப்படி அதிரசம் சாப்பிட்டா தெரியுமா? கிளாஸில் ஆற்றி குடிச்சிருக்காரு. ஐயா, அன்னைக்கெல்லாம் ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், மல்லடின்னு ஒதுக்குனாங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க மல்லடின்னு ஒதுக்குறது இல்லைங்க, ஐவிஎஃப்ன்ற பல புதுமையான மருத்துவ கண்டுபிடிப்புகள் வந்திருக்கு. அப்படி இல்லைன்னா கூட கணவனுக்கு மனைவி தோழியாகவும் மனைவிக்கு கணவர் வந்து நல்ல தோழமையோடு பிள்ளைகளாக பழகக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு குடும்பத்தில் தாங்க இருக்கு. அன்னைக்கெல்லாம் ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆகலைன்னா என்ன சொல்லுவாங்க? மொரண, இவனுக்கெல்லாம் எப்படி கல்யாணம் ஆகும்னாங்க. ஆனால் இன்னைக்கு கேளுங்க, மொரட்டு சிங்கிள்ன்றாங்க. எந்த விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவா பேசக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிருக்கு நடுவர் அவர்களே.
ஒரு காலத்தில் ஆண்கள்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, பெண்கள் மட்டும்தான் வேலை செய்யணுன்றது ஒரு கட்டாயமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கெல்லாம் விளம்பரத்தை போய் பாருங்க நடுவர் அவர்களே, எல்லா விளம்பரத்துலேயும் ஆண் தான் வேலை செய்கிறார். காஃபி போடுறது ஆண் தான், துணி துவைக்கிறது ஆண் தான். ஒரு விளம்பரத்தில் பையன் வந்து பொண்ணு பார்க்க போகிறான். பையன் சொல்கிறான் பொண்ணுக்கிட்ட, கவலைப்படாத, சமைக்கும் போது நான் ஹெல்ப் பண்ணுறேன். உடனே பொண்ணு சொல்லுது, நீயும் கவலைப்படாத, காஃபி போடும்போது நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இப்படி ஆணும் பெண்ணும் வாழ்நாள் தோழர்களாக இன்னைக்கு குடும்பத்தில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு காலத்தில் பெண்கள் வந்து தன்னை விட நிறைய படிச்சிருக்க கூடாது, நிறைய வேலைக்கு போகக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் 23 வயசில் ஸ்ரீமதி அப்படின்ற பெண் வந்து சிவிலில் ஜட்ஜாகி இருக்கக்கூடிய தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இதற்கு காரணம் யார் தெரியுமா? அவருடைய கணவர். 108 ஆம்புலன்ஸ் ஓட்டக்கூடிய கணவராக இருக்கக்கூடியவர் தன் மனைவி நல்ல வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும்னு ஆசைப்படுறாருன்னா அது குடும்பத்தின கொடுக்கக்கூடிய கலகலப்பு இல்லையா? பெண் உரிமைக்காகவும் பெண் சுதந்திரத்திற்காகவும் போராடிய தந்தை பெரியார் பிறந்த பூமிங்க. குடும்பத்தில் பெண்ணா தன்னை விட அதிகமாக படிச்சிருக்க கூடாது, நல்ல வேலைக்கு போயிருக்க கூடாது, கணவன் முன்னாடி பெண் உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, சாப்பிடக்கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒரு காலத்தில் குடும்பங்களில் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பா குழந்தைகள் தாத்தா பாட்டி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சாப்பிடக்கூடிய நிலைமையை இன்னைக்கு தான் குடும்பத்தில் வந்திருக்குன்னு சொன்னா இது கலகலப்பான குடும்பங்கள் இன்றைக்கு தாங்க இருக்கு. வாழ்க்கையில் எத்தனை விஷயங்கள் மாறினாலும் நம் குடும்பத்தினுடைய வாழ்வியல் முறை மாறவே மாறாது என்று கூறி தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.